ஒரு இன்ஸ்டன்ட் ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மிஞ்சின சப்பாத்தியை வச்சு செஞ்ச போண்டா ரெசிபி தான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. இதுக்கு மீதமான சப்பாத்தி 3லேருந்து 4 கொஞ்சம் காஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி துண்டுகள் போட்டு மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 கப்பு ரவை, 1/4 கப்பு கட்டி தயிர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அப்படியே ஒரு 15 நிமிஷம் அப்படி மூடி போட்டு வச்சிடலாம். 15 நிமிஷம் பொறுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டு கொடுங்க. இது கூட ஒரு 1/2 கப்பு துருவின சொரக்காய், அப்புறம் ஒரு வெங்காயம் நீள வாக்கில் லேசாக கட் பண்ணினது, தேவையான அளவு உப்பு, பொடியாக நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகா, சில்லி ஃப்ளேக்ஸ், கொத்தமல்லி நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணி சேர்த்து கொடுங்க. ஒன்றா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி கட்டியாக வேணும். இப்போ போண்டா சைஸ்க்கு பெருசு பெருசாக எடுத்து சூடான எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இது வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கோங்க. 1-2 வாட்டி திருப்பி போட்டால் போதும். அப்பப்போ திருப்ப வேண்டாம், உடஞ்சிரும். இது மாதிரி நல்லா ப்ரௌன் கலராகி கிறிஸ்பியானோன்னு எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சட்னியோட சர்வ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.